இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ரஷ்யா உக்ரைன் இடையே 4 ஆண்டுகளாக சண்டை நீடிக்கிறது. இந்த போரில் இருதரப்பிலும் பல்வேறு வீரர்கள், அப்பாவி பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் கல்வி, வேலைவாய்ப்பு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக ரஷ்யா சென்ற தங்கள் உறவினர்களை காணவில்லை என கூறி 26 பேரின் உறவினர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் விளக்கம் அளித்தார். மனுவில் குறிப்பிட்டுள்ள 26 பேரில் 10 பேர் துரதிருஷ்டவசமாக போரில் இறந்துவிட்டனர். அவர்களில் பெரும்பாலானோர் ரஷ்ய நிறுவனங்களுடன் சுயமாகவே ஒப்பந்தம் செய்து போரில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களில் சிலரை ஏஜென்ட்டுகள் தவறாக வழிநடத்திய சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. ஒருவர் குற்றவியல் வழக்கில் சிறையில் உள்ளார் என கூறினார். இதை மனுதாரர் தரப்பு திட்டவட்டமாக மறுத்தது. அவர்கள் தரப்பில் வாதாடிய வக்கீல் கூறுகையில், வேலை வாங்கி தருவதாக கூறி ஏஜென்ட்டுகள் இவர்களை ஏமாற்றியுள்ளனர். ரஷ்யா சென்றதும் அவர்களின் பாஸ்போர்ட்டுகள் பறிக்கப்பட்டு கட்டாயப்படுத்தி போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இறந்தவர்களின் மரபணு மாதிரிகளும் சேகரிக்கப்படவில்லை. வெளியுறவு அமைச்சகமும் இறந்தவர்களின் உறவினர்களை தொடர்பு கொள்ளவில்லை என கூறினார். அப்போது பேசிய தலைமை நீதிபதி, போர்க்களத்தில் இறந்தவர்களின் உடல்களை அடையாளம் கண்டு மீட்டெடுப்பது கடினமான காரியம். பாதிக்கப்பட்ட இந்தியர்களை மீட்பது, உயிரிழந்தவர்களின் உடல்களை இங்கு கொண்டு வருவது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை வெளியுறவு அமைச்சகம் விரிவான அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார்.